அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு முழு தகுதியுடையவர் என வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கரினோ மச்சாடோ தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் ஜனநாயகம் மலரவும் நிக்கோலஸ் மதுரோவின் பிடியிலிருந்து நாட்டை விடுவிக்கவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் மனிதநேயத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்றும் மரியா பாராட்டியுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு தான் வென்ற அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் செய்துள்ள காரியங்கள் உலகிற்கு ஒரு வலுவான செய்தியை சொல்லியுள்ளது. அவர் இந்த பரிசை பெறுவதற்கு முழு உரிமையுடையவர் என்பதை அவர் செயல்கள் நிரூபிக்கின்றன. வெனிசுலா மக்கள் சார்பாக ட்ரம்பின் துணிச்சலான முடிவுகளுக்கு தான் எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவும் அவர் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பின் தனிப்பட்ட தலையீடு காரணமாகவே வெனிசுலாவின் நீண்ட காலமாக நிலவி வந்த அரசியல் சர்வாதிகார ஆட்சி வீழ்த்தப்பட்டதாக மரியா கரினா மச்சோடோ தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.